கிளிநொச்சி பச்சிலம்பள்ளி மாசார் ஆத்தாக்கா பாடசாலையின் அதிபர் ஜெபதாஸ் பாடசாலையில் செய்து வருகின்ற ஊழலுக்கு எதிராக பாடசாலை சமூகத்தால் இன்றைய தினம் காலையில் அமைதி வழியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை அதிபரின் முறையற்ற செயற்பாடுகள் மற்றும் பாடசாலை சமூகத்தினை புறக்கணித்து தன்னிச்சையாக முடிவெடுத்தல் மற்றும் பாடசாலை கணக்கறிக்கைகளில் முறைகேடு, பாடசாலைக்கு மக்கள் செய்யும் நன்கொடைகளில் ஊழல் மற்றும் சொந்த பகைமையை பயன்படுத்தி பாடசாலை மாணவர்களை புறக்கணித்தல் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி குறித்த அமைதி வழி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை சமூகம் அதிபருக்கு எதிரான பதாதைகளை ஏந்தி மிகவும் அமைதி வழியில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் இதற்கான முடிவு கிடைக்கவில்லை என்றால் பாடசாலையினை முடக்கி ஆர்ப்பாட்டத்தை செய்வோம் என பாடசாலை சமூகத்தால் கூறப்பட்டது. இவ்வாறான முறைகேடுகள் தொடர்பாக பழைய கோட்டக்கல்வி பணிமனை மற்றும் வலய மாகாண கல்வி திணைக்களம் போன்றவற்றிற்கு முறைப்பாட்டு கடிதங்களை அளித்தும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை எனவும் பச்சிலைப்பள்ளி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இது சம்பந்தமாக எந்தவிதமான தீர்மானமும் கிடைக்கவில்லை எனவும் பாடசாலை சமூகம் தமது ஆதங்கங்களை தெரிவித்துள்ளது. அதேபோன்று இந்த முறைகேடு செயற்பாடுகளில் தற்போது ஆளும் கட்சியின் பச்சிலம்பள்ளி பிரமுகருக்கும் தொடர்பு உள்ளது எனவும் அதனை உடனடியாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்திற்கொண்டு அதற்கான உடனடி தீர்வு எடுக்க வேண்டும் எனவும் பாடசாலை சமூகத்தால் கூறப்பட்டுள்ளது. குறித்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலையின் நலன் விரும்புகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை அதில் ஒவ்வொன்றா என்னென்னு சொன்னது. அந்த எழுதப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக நாங்கள் அந்த எழுதப்பட்ட ஆவணப்படுத்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக அந்த கொப்பி எடுத்து ஒழிச்சது. இப்படியான பிரச்சனைகளால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இதில் வந்திருக்கிறோம். உண்மையில் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு 100% விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஏழாத கட்டத்தில் 3 வருஷம் எங்களோட விளையாட்டு போட்டியில் விளையாட்டு போட்டியில் பழைய மாணவர் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பாடசாலை அதிபரால் நடத்தப்பட்டது. இப்படியான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்துக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். பெற்றோர் எனது மகன் எல்லா விஷயத்திலையும் எல்லா மீட்டிங்குக்கும் நான் போகிறேன். போய் மீட்டிங்கிலேயே முன்னுக்கு கதைப்பேன். நான் கதைச்சு தெரிவு செய்கிறதுலேயும் செயலாளர்கள் நான் தான் தெரிவு செய்தேன். தெரிவு செய்து மாணவரை ப்ரிவெக்ஸாக தெரிவு செய்யலை. என்னென்னு கேட்டால் நான் தான் செயலாளரை தெரிவு செய்தேன். செயலாளர் தட்டி கதைக்கிறார். அதால் எந்த மகனை சாதிச்சு என்னண்டு எந்த ஒரு இதுக்குமே முன்னெடுக்கிற இல்லை. என்ன கேட்டாலும் இதில் பேண்டுக்கு கேட்டாலும் பேண்டில் இது இல்லை, என்னத்துக்குமே முன்னெடுக்கிற இல்லை. கேட்டால் நான் தெரிவு செய்தது, நான் இதண்டினது, நான் முன்னுக்கு நின்று கதைக்கிற காரணத்தால் தெரிவு செய்யணும் இல்லை. அதால் நாங்கள் பெற்றோர் நாங்கள் கதைக்க பயப்படுறோம். இன்றைக்கு அதிபர் வேற இல்லை, நாளைக்கு அதிபர் வந்தால் கட்டாயம் என்ன மகன் அதில் பாதிக்கப்படுவார். என்னென்னு கேட்டால் நான் முன்னுக்கு கதைக்கிற வழியா நாங்கள் அதால் தான் பெற மாட்டோம்னு சொன்னோம். நாங்கள் மற்றபடி பாடசாலைக்கு எங்கள் பங்களிப்பு இருக்குது, இந்த பயத்தில் தான் நாங்கள் பெற மாட்டோம்னு சொன்னோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.